டே 27ங்க. இந்த டே ஸ்டார்ட் ஆனது காலையில் சூப்பராக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஈவினிங் தான் வந்து டின்னர் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கூட. இன்றைக்கி வந்து சாபுதானா கட்லெட்னு சொல்லி போட்டிருந்தேன். அது ஜவ்வரிசி கட்லெட் தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ 1 கப் ஜவ்வரிசி வந்து இங்கே 4 பேருக்கு சரியாக இருக்குன்றதுனால 1 கப் ஜவ்வரிசி எடுத்து 3/4 மணி நேரம் ஊறணுங்க. அதுக்குள்ளார உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். நாளைக்கு சமையலுக்கு கொஞ்சம் காய்கறி எல்லாம் தேவை. ஸோ அதனால் கட் பண்ணுறது, சமையல் செஞ்சு வைக்கிறது எல்லாமே சைட் பை சைடு ஓடிட்டுருக்கு. பொரியல் எல்லாமே செஞ்சு வைக்கலான்ற பிளான் தான். கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் 3 பொரியலும் செஞ்சு வச்சுட்டேன். முள்ளங்கி சாம்பார் இன்ஸ்டாபாட்டில் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்க துருவி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே வந்து நம்மளோட ஜவ்வரிசியும் வடிகட்டி எடுத்து போட்டுக்கோங்க. கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, கரம் மசாலா கொஞ்சோண்டு, உப்பு, அதுக்கப்புறமா கடலை மாவு, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கட்லெட்டோட பதம் தெரியும் இல்லையா, வடை போடுற சைஸ்க்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து ஏர் ஃப்ரையரில் போட்டேன், கொஞ்சமாக ஷாலோ ஃப்ரையும் பண்ணி எடுத்தேன். ரெண்டுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம்.